போறது கிடையாது. இது நீ தான் பண்ணணும், நான் தான் பண்ணணும், அது கிடையாது. எங்க வேலையை செய்யணும். அல்லேலூயா. அப்ப சகலமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கையில குறையப்பட்டதுக்கு என்ன யார் காரணம்? யார் காரணம்? நீங்க தான். தேவனை தேடாம, தேவனை துதிக்காம, கீழ்ப்படியாம, மதிக்காம. ராத்திரி பாருங்க எவ்வளவு இதுக்கு செல்லுல வாட்ஸ்அப் போட்டு விட்டேன் குரூப்ல. எத்தனை பேர் போட்டு ஐயா நீங்க சொன்னது கரெக்டே இல்ல, நல்லது கெட்டது இல்ல, நாங்க வரோம் வரல வந்தீங்களா பார்த்த என்ன சொன்னேன்? காத்திரும் பிற இருக்குது, நைட்டு பிற இருக்குது, அப்புறம் அதிகாலை பிற இருக்குது, அப்புறம் ஆராதனை இருக்குது. இதுல அதுக்கு வந்து அப்பப்போ வர முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கும். அதனால என்ன பண்றேன், நைட் பிறகு நிறுத்திடுறேன், அதிகாலை பிறகு நிறுத்திடுறேன். இப்ப 7 மணிக்கு பிரேயர் வச்சுக்கிறேன். 7 மணிக்கு அடுத்த நார்மல் 8 மணிக்கு வந்துருங்கண்ணே. யாரும் வந்தீங்களா? 7 மணிக்கு வந்தீங்களா? இப்ப என்ன அர்த்தம்? இது என்ன அர்த்தம்? சகலம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கையில நீங்க அவரை தேடாத, துதிக்காம, கீழ்ப்படியாம, மதிக்காம போனீங்கன்னா ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது. அதான் சொல்லுது, சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடு களிப்போடு உன் தேவனாகிய கர்த்தரை சேவையாமல் போவது நிமித்தம் சகலமும் குறைப்பட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் இதெல்லாம் இருக்கு. யார் காரணம்? அது நீ கஷ்டமா இருக்கிற யார் காரணம்? கடனா இருக்கிற யார் காரணம்? துன்பமா இருக்கிற யார் காரணம்? வியாதியா இருக்கிற யார் காரணம்? வறுமையில் இருக்கிற யார் காரணம்? வேலை கிடைக்கிற யார் காரணம்? நீதான். இல்ல நான் வந்தேன் சவுளை போல வேறு விஷயமாக மாற்றப்பட்ட மனுஷன். கழுது தேடி வந்தேன். ஏதோ ஒரு கத்தர் ஒரு காரணம் வச்சு ஒரு போயை கொடுத்து எனக்கு ஊழியக்காரங்களை இணைச்சு நீங்க வச்சாரு. இதை நானு அப்படியே குடிச்சிட்டேன். 1 2 ஆக்கிட்டேன், 2 4 ஆக்கிட்டேன். அப்படி பாரு. ஒரு பழமை சொல்லுங்க, எள்ளுனா எண்ணெயா இருக்கிறீங்க. சமையார்கள் எவ்வளவு பேர் ஊக்கம் கொடுத்துருக்கீங்க? எவ்வளவு பேரு ஐயா நான் சப்போர்ட் பண்றேன், நீங்க பண்ணுங்க. பேசுறது சொல்றாங்க, நாங்க கூட இருக்கிறோம். தேவன் மோசையோடு கூட கர்த்தர் கூட இருந்தா போதும், நீ சொல்றதோட நாங்க செய்யறோன்றாங்க. நீங்க செய்வீங்களா? அதனாலதான் சொல்றாரு, சகலமும் பரிபூர்ணமா இருக்கையிலே நீ மனமகிழ்ச்சியோடு களிப்போடு உன் தேவனாய கர்த்தரை சேவியாமல் போன நிமித்தம் சகலமும் குறைப்பட்டது. அதனாலதான் சங்கீதம் 37:4 சொல்லுது. என்ன சொன்னது? 37:4 கர்த்தர் எடுக்கிற மன மகிழ்ச்சி யாரு? உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் நீ என்ன வேண்டியோ அதை நிறைவாக்குவார். குறை வர்றதுக்கு யாரு காரணம்? நம்மதான் காரணம். இப்ப நீங்க சொல்லுங்க, ஐயா நீங்க இப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க, எனக்குன்னு ஒண்ணுமே கிடையாது அடிக்கடி சொல்லிக்கிறேன். எனக்குன்னு அப்ப எனக்கு எங்க மதிப்பு இருக்கும், எனக்கு எங்க கவனம் இருக்கும், எனக்கு கௌரவம் இருக்கும், எனக்கு எங்க மதிப்பாங்க, யாரு நீ கீழ்படிவாங்க? நீங்க பொண்ணு பொருள் பணம் சொத்து படிப்பு அந்தஸ்து இருக்கிறவங்க தான் கீழ்படிவாங்க. ஒன்னே நீங்க கீழ்படுத்தி வந்துக்கிறீங்க எடுத்துருவாங்க. காரணம் ஒன்னே கிருபை. இதனாலதான் வந்து உட்காந்துக்கிறீங்க. இது இல்லைன்னா என்ன நாய் மதிக்காது. என் தேவன் தந்தை கிருபை. வேற யாருன்னா கொடுத்தா எடுத்துருவாங்க. அவர் கொடுத்ததை யாராலையும் எடுக்கவே சொல்லுங்க, யாராலையும் எடுக்கவே முடியாது. அவர் தந்தது எல்லாமே தந்தது, எல்லாமே தந்தது என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீ தந்தது. இப்படி பாட்டு பாருங்களேன். எல்லாமே என் உயிரும் நீதான், என் உடலும் நீதான், என் ஜீவனும் நீதான், என் பேரும் நீதான், என் பெருமையும் நீதான், என் வாழ்வும் நீதான், என் தாழ்வும் நீதான். எல்லாமே நீ தந்தது. என் வாழ்க்கையில வேற எதுவுமே இல்ல. அலையிலேயே சொல்லுங்க. இன்னைக்கு முதல் நாள் 6வது மாசம் முதல் நாள் என்ன செய்தி, என்ன வாக்குத்தத்தம்? எதுவோ சொன்னீங்க, எங்கேயோ எப்ப முடியும் பாக்குறோம். கறி எடுக்கலாமா, மீன் வாங்கலாமா, இல்ல கடைக்கு போலாமா, துணி எடுக்கலாமா, இல்ல துணி கொடுத்தீங்க தேய்க்கு கொடுக்கலாமா, அது வேற கொடுத்துட்டு தேய்க்கு குடி
அது வேற துணி கொடுத்துக்கிறீங்க, தேய்க்குழி வேற என்ன இருக்குது?